ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேஆர்கே அப்பா சமையல். இந்த சட்னி இட்லி தோசை ரெண்டுக்குமே சூப்பராக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு, அதாவது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. லைட்டாக கடலைப்பருப்பு செவந்ததையும் இப்போது இது கூட ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை பருப்பு சேர்த்து அதையும் கடலைப்பருப்போடு சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. இது வறுக்கையில் தீயை கொஞ்சம் மிதமாக வச்சுக்கோங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்கினதையும் இது கூட ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதையும் இது கூட ஒரு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. காரத்துக்கு நான் 2 மிளகாய் சேர்த்துருக்கேங்க இந்த சட்னிக்கு. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த பொருள்கள் எல்லாம் லேசாக வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதையும் இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது லேசாக வதக்குங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. கொஞ்ச நேரம் வதங்கினதையும் இதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க. இட்லி தோசைக்கு ஏற்ற சுவையான வேர்க்கடலை தக்காளி சட்னி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.